ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முறுமுறுன்னு ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு வந்து வறுக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவுக்கு வந்து 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பிசைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். இப்போ இது இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. முறுக்கு பிடியில் வந்து இந்த அச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முறுக்கு பிடியில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் மாவு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எண்ணெயும் சூடாயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தீங்கன்னா அது அடியில் தங்காமல் மேலே வரணும். எண்ணெய் சூடாக இல்லை அப்படின்னா வந்து அது அப்படியே அடியில் தங்கிடும். நம்ம இந்த மாதிரி புழிஞ்ச உடனே வந்து நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கணும். இப்போ இதை லைட்டாக ப்ரௌன் ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் அடங்கினதும் வந்து நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இன்னொரு வாட்டி நான் புழிஞ்சு காட்டுறேன். இப்போ இதை லைட்டாக ப்ரௌன் ஆனதும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் அடங்கினதும் வந்து நம்ம அதை எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் பிழிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு மொறுன்னு சூப்பராக ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye bye.